பிதாவுக்கு மகிமை துதியான மகிமை லேலுயா ஸ்தோத்திரம் லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபணும். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிற வேண்டுமுள்ளது. நம் பிதா நல்லவராக இருக்கிற வேண்டுமுள்ளது. எங்கள் பிதாவே நீர் நல்லவராக இருக்கிற அன்புகா ஸ்தோத்திரம். மிகவும் நல்லவராக இருக்கிற அன்புகா ஸ்தோத்திரம். பிதாவே நல்ல பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நீர் பிறந்த நம்முடைய பிறப்பின் பண்டிகை நாளுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. கடந்த வருஷத்தில் இந்த பண்டிகை நாளை கண்ட எத்தனை பேர், தாராள பங்கு கொண்டதான எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு கடன் சென்றிருந்த போதிலும் அடியார்களுக்கு இந்த நாளையும் கூட அள்ளியோட ஆயுஷ் நாள் கூட கூட்டி தந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காணித்ததாகவும் இந்த பண்டிகை ஆசிரியத்ததாகவும் நல்லதாகவே இந்த பண்டிகை ஆறாம் பங்கு கொள்ளத்தான் கிருபை அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நல்லதாகவே அப்பாவதாகவே ஸ்தோத்திரம். நீர் பரலோகத்தின் மகிமையை விட்டு பூலோகத்தில் இடையாளுக்காக பிறந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. உம்முடைய திருவாதாரத்தின் மூலமாக உலகத்துக்கும் பரத்து உரையதான ஆசீர்வாதங்களை ஏராளமாக நீர் ஆயத்தமனை திரு அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நீர் ஆயத்தமனை திருதான மகிமையான ஆசீர்வாதங்களை யாவரும் சொந்தமாகிக் கொள்ளும்படியாக இந்த கடைசி நாட்களில் நீர் கிரீசனுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. மணமக்கள் சரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆவிக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நஷ்டப்படுத்தி போட்டார்கள். அவைகளை நீர் கொடுக்கும்படியாக நீர் இந்த உலகத்தில் வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நீர் இந்த உலகத்தை பிறந்து உம்மை நேர் மெய் தேவன் என்று வெளிப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. உடைய வல்லமையான கிரிகள் மூலமாக அற்புத அடையாளமான பலத்த செயல் மூலமாக உம்முடைய மகிமையான திரு வார்த்தைகள் மூலமாக உண்மையே தேவனென்று மெய் தேவனென்று உலகத்தை வெளிப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. உண்மையே ரட்சகர் என்று வெளிப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் ரட்சகர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் உண்மை வெளிப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஜீவன் ஜீவதன் மேன்மையை நீர் வெளிப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. ஆவிக்குரிய ஜீவன் எவ்வளோ பரிசுத்தமானது, எவ்வளோ மேன்மையானது, எவ்வளோ மகிமையானது, எவ்வளோ மாசு இல்லாதது, எவ்வளோ துப்புரவானது, எவ்வளோ தூய்மையானது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் உண்மையே வெளிப்படுத்தி காண்பித்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. உலகத்தில் பிறந்த ஒரு மனுஷன் எவ்விதமான அனுபவத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும், பிழைக்க வேண்டும், கிரியை செய்ய வேண்டும் என்பதற்கு நீரே மாதிரியாக இருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நீரே உடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி காண்பித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நீரே உடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் உடைய மகா இரக்கத்தை வெளிப்படுத்தி காண்பித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். மகா தயவை நீர் வெளிப்படுத்தி காண்பித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். மகா மகிமையாக ரட்சிப்பை நீர் வெளிப்படுத்தி காண்பித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். யார் யார் பாவத்தினில் பூர்ணமாக விடுவிக்கப்பட்டு பாவத்தையும் பாவ வழியை விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை ரட்சிப்பை சொந்தமாக்கி இப்படி மகா பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் பாவங்களால் கழுவப்பட்டு சுத்தமான அனுபவத்தை அடைந்து இப்படி பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டு சுத்தமான அனுபவத்தை அடைந்து மாசற்ற அனுபவத்தோடு கரை திரையற்ற அனுபவத்தோடு துப்புரவான தூய்மையான அனுபவத்தோடு துலத்திலே உம்மை பின்பற்றி உங்கள் பிரியமாக ஜீவிச்சுகிறார்களோ அவள் மாத்திரம்தான் இப்படி ராஜ்யத்தில் அல்ல பரலோக ராஜ்யத்தில் அல்ல சொர்க்க ராஜ்யத்தில் வந்து சேர முடியும் என்பதை தெளிவாக நீர் உடைய ஜீவியத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பித்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிகிறோம். மனுமக்களுடைய பாவத்தினால் அடைக்கப்பட்டு போனதான அந்த வழி நம்முடைய மகா பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி திறந்து வைத்தீர். நம்முடைய இரத்த புண்ணியத்தினால் ரட்சிப்பு, பாவத்தின் விடுதலை, பரிசுத்த ஜீவி அனுபவங்கள் எல்லாம் உண்டாயின. அவைகளை ஜனங்கள் விசுவாசத்தோடு உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளத்ததாக பாவாரிக்கோடு கண்ணீரோடு பாவமணிவாய் ரட்சிப்புக்காக பரிசுத்த ஜீவி அனுபவங்களுக்காக பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவிக்கிறளாய் வாழ்ந்து முன்னேற அனுபவத்துக்காக ஜெபம் பண்ணி இந்த அனுபவங்களை அடைந்து முற்றிலும் ஆவிக்கிறவர்களாக வாழ்ந்து முற்றிலும் தெய்வீக மனுஷர்களாக வாழ்ந்து முற்றிலும் தேவபக்தியுடையவர்களாக வாழ்ந்து உண்மையே பின்பற்றி பிரியமாக ஜீவியம் செய்து முடிவிலே நீர் உம்முடையவளை நீர் சேர்த்துக்கொள்ள வரும்போது உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய பாக்கியத்தை நித்தியமாய் பல்லோர் ராஜ்யத்தில் சொர்க்க ராஜ்யத்தில் மோட்சலோகத்தில் உம்மோடு கூட என்றென்றைக்கு ஆலோசனை பாக்கியத்தை யாவரும் அடைந்து கொள்ளத்ததாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அதற்கென்று கூட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை உடைய ஜனங்கள் இந்திய தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். அடையாள தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பண்டிகை ஆறாக தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிகிறோம்.
இந்த சபையில் நீர் எடுத்தள்ளி கிரியை செய்ய விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த ஊழியத்தில் நீர் எடுத்தள்ளி கிரியை செய்ய விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உண்மை வெளிப்படுத்தி கிரியை செய்ய விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த வாக்குதல் நிறைவேற்றி கிரியை செய்ய விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த வாக்குதல் வல்லமை வெளிப்படுத்தி கிரியை செய்ய விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வாக்கு மாறாத எங்கள் பரபிதாவே ஸ்தோத்திர அப்பாவிதாவே ஸ்தோத்திரிகிறோம். நீரே கிரியை செய்து ஜனங்களை ஆசீர்விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உங்களுடைய பிறப்பின் மூலம் வருதான ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிறப்பின் பட்டிய மூலம் வருதான ஆசீர்வாதங்கள். நல்ல பிதாவே, நீர் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்தவன் மேலே வருதான அளவில்லாத ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதம் ஜனங்கள் அடைந்து வளர்த்ததாக இறக்கஞ்ச விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. 6 அன்பு பார்த்து நீரை கூட இருக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆத்மாவை சந்திக்க முடியாது, ரட்சிக்க முடியாது, விடுவிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நோய்கள் வியாதிகள் பேவிசாசத்து கட்டணத்தில் விடுவிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. 6 அன்பு பார்த்து நீரை கூட இருக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா தடைகளையும் நீக்கி போட முடியாது, எல்லா பிரதிகளும் ஆற்றி போட முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. குழந்தைகள் சிறுவை பெரியவர் எல்லாரும் ஆசீர்வதித்தரணும். யார் வேலும் கிருவியா இறக்கமார் அன்பாரும் தயவாரும் மேற்பரேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். தாவுக்கு மகிமை துதியின் மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். 47ஆம் பாட்டு, 47ஆம் பாட்டு. பிறந்தார் இயேசு நமக்காய், இரட்சகராய் பிறந்தார் இயேசு நமக்காய், பிறந்தார் இயேசு நமக்காய், இரட்சகராய் பிறந்தார் இயேசு நமக்காய். நம்மை ரட்சித்திடவே இரட்சகரான தேவன், நம்மை ரட்சித்திடவே இரட்சகரான தேவன் பெற்ற போதனையே பிள்ளையான கிருபாயிசு நமக்காய், இரட்சகராய்
பிதாவுக்கு மகிமை, துதியின் மகிமை. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே, எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நல்ல பிதாவே, இந்த பண்டிகை ஆராதனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்வோம் பிதாவே. நீர் பேசும்படியாக வேண்டிக் கொள்வோம் பிதாவே. நீரே பேசி இடப்பட்டு கிரியை செய்ய வேண்டிக் கொள்வோம் பிதாவே. எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நம்முடைய பிறப்பன் மூலம் வருதான் ஆசீர்வாதங்கள். நீர் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து பாடுபட்டு மரித்தவன் வருவதுதான் நம்ம மகிமையான ஆசீர்வாதங்கள். எல்லாம் ஜனங்கள் அடைந்து கொள்ளத்ததாக அதற்கு நீர் பேசும்படியாய் அதற்கு நீ கிரியை செய்ய வேண்டிக் கொள்வோம். ஒருவராவது கெட்டு நரகத்தீர்த்த நிலைமையோடு நியாயத்தீர்ப்ப நிலைமையோடு கடைசில்லாபடி எல்லாருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து பாவத்தை விட்டு பாவ வழியை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இப்படி சொந்த ஜனங்களாக மாறத்துவதாக இப்படி வரையை கேட்டு ஆயத்தத்தோடு காணப்படுத்துவதாக இறக்கஞ்செய்விட வேண்டிக் கொள்ளணும் பிதாவே. பேதையாகிய தூசியாகிய கந்தையாகிய துடைத்து போடுகிற அடுக்கை போல காணப்படுகிறதான அடியான் மேல் நீர் கிருவியாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அடியானை அதிகமாய் பலப்படுத்தியாலும் சக்திப்படுத்தியாலும் இப்படி பலத்தை கருத்தில் எடுத்து உபயோகப்படுத்தியாலும் திருநாவத்தை உபயோகப்படுத்தியாலும் திருவார்த்தையில் பேசி அறிவித்தாலும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை நம்முடைய ஜனங்களை அவனை கட்டிவிட்டாலும் அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்தை நடப்பித்தாலும் குழந்தைகள் சிறுவ பெரிய எல்லாரும் ஆசீர்வித்தாலும் யார் மேலும் கிருவியாக இறக்கமாறு அன்பாரும் தயவாரும் மீள்பெற இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். பிதாவுக்கு மகிமை, துதியின் மகிமை. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் துதிப்போம், ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10 முதல் 12 முடிய. லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10 முதல் 12 முடிய வாசியங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளை சுற்றி முன்னணிகளை வைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே நமக்காக பிறந்தார். அப்பொழுது தேவதூதர்கள் பேசி அறிந்ததான வார்த்தைகள், வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்க்கிறதான மேய்ப்பர்கள் தங்கி ஆடுகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு பேசினதான வார்த்தைகளை தான் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் பிறந்ததான செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதான செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதான கொடுக்கிறதான செய்தி தான் ஆண்டவர் இயேசு பிறந்ததான செய்தி, அல்லது கிறிஸ்மஸ் செய்தி, அல்லது கிறிஸ்மஸ் நற்செய்தி. பாவத்திலே காணப்பட்டு நரகத்துக்கு போகிறதான ஜனங்கள், நரகம் என்றால் அக்கினியை கொண்டுகிறதான கடல், பாவத்திலே ஜீவித்து நரகத்துக்கு ஏற்றதான நிலைமையோடு நியாயத்தீர்ப்பு நிலைமையோடு காணப்படுகிறதான ஜனங்கள், பாவத்தில் விடுவிக்கப்பட்டு பாவனிமை ரட்சிப்பையும் பெற்று பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து பல்லோராஜ்யமாகிய பாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு உலகத்திலே பிறந்தார், இரட்சகராக பிறந்தார் என்ற செய்தான் எல்லா செய்திகளை பார்க்கலும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதான செய்தியாகும். ஆண்டவர் இயேசு உலகத்திலே மருமகளை ரட்சிக்கும்படியாக வந்தார், இரட்சகர். அது இயேசு என்றதான நாமம். இயேசு என்ற நாமத்தின் அர்த்தம் என்ன? இரட்சகர்.